வாலி அவர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தால் எனக்கு பேச்சு வராது. ஏன்னா நாங்க 2 பேரும் அவ்வளவு நாள் பழக்கம். அவனை நான் எப்போதுமே டேய் ஸ்ரீரங்க ரங்கராஜான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என்னை வந்து டேய் நாகேஷ் அப்படின்னு தான் பேசுவார். எனக்கு பர்சனலா அவரை பத்தி தெரியும். அங்க அனங்கராச்சாரியன் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ஆஸ்பத்திரிக்கு முன்னால ஒருத்தன் கண்ணு தெரியாத ஒருத்தன் வந்து பென்னி பெட்ஷீட் மேல சில்லறைகள்லாம் இருக்கு. நாகேஷ் சில்லறை போடும்போதும் சத்தம் வரும், எடுக்கும் போதும் சத்தம் வரும். எடுக்கும்போது எப்படிதான் சத்தம் வரும்? இல்லை, எடுக்கிறது லேசா எடுத்தா பார்த்துட்டு இருக்கிறோம், பார்த்துருவான். 4 பேர் கேட்க முடியா, இந்தாப்பா 1 ரூபா போடுறேன், சில்லறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 10 பைசா போட்டு அந்த சத்தம் தான் வரும். அதுல இருந்து 4 நாள் நீ எடுத்துக்க, அப்ப நம்ம 2 பேரும் டீ சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி விஷமங்கள்லாம் வாலிகிட்ட இருக்கிற மாதிரி வேற யாருகிட்டயுமே இருக்க முடியாது சார். ஆனா ஒண்ணு சார், யாரோ பேசுறாங்க, பேசும்போது நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அற்புதமாக எழுதி தள்ளுவாங்க. அப்படியே பொய்யுங்க. என்ன மாதிரியும் ரங்கராஜன மாதிரியும் காலெல்லாம் பாக்கி இல்லாம இதுவரைக்கும் எந்த கம்பெனியும் வசூல் பண்ணவன் சினிமா உலகத்திலே யாரும் கிடையாது. இதுதான் சத்தியம்.